வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சந்திரகுமார் அவர்கள் தற்பொழுது தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே பொங்கல் விடுமுறையில் மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பிரச்சாரத்தை செய்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் என்றும் அதிமுகவினர்கள் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார்கள். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகுதான், காவல்துறையின் அனுமதியை பெற்றதற்கு பிறகுதான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் தற்பொழுது பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள சந்திரகுமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுதே பணத்தை கொடுத்து வருகிறார்கள். பிரச்சாரத்தின் பொழுது ஒட்டுமொத்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சுற்றி வளைத்திடுவார்கள். ஆனால் தற்பொழுது பிரச்சாரம் என்ற பெயரில் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் என்று உத்தரவுகளையும் பிறப்பித்து வருவதாகவும், இதனால் பூஜையின் மீது சத்தியமாக பூஜை போட்டு எலுமிச்சையின் பழத்தின் மீது சத்தியம் வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பதாகவும் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இதற்கு முன்பாக காங்கிரஸ் வேட்பாளர் EVK இளங்கோவன் அவர்கள் வெற்றியடைந்ததும் இப்படித்தான் என்றும் காவல்துறையில் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார்கள். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்திற்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாகவும், உடனடியாக சந்திரகுமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் சந்திரகுமார் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது அவருக்கு பதிலாக வேறு யாரும் போட்டியிடுவாரா? இதற்கு முன்பாக ஈரோடு தொகுதியின் எம்பியாக இருந்த செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டது. கடைசி நேரத்தில் சந்திரகுமார் அவர்கள் தற்பொழுது போட்டி போட உள்ளதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது. ஆனால் பொங்கல் என்றும் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பறக்கும்படை அதிகாரிகள் இல்லாத நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருப்பது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்று சந்திரகுமார் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு எதிர்க்கட்சிகள், பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திக்கவில்லை என்று அறிவித்ததற்கு பிறகும் கூட இவ்வாறு செயல்படுவது சரியா? மக்கள் உங்களை வெறுத்து விட்டார்கள் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய இடியாக இது அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக இது அமைந்துள்ளது என்பதும் தக்க தகவல் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றி வருவது இதன் மூலமாக தெரியப்படுத்தி வருவதாகவும், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களை சாட்சியாக இருப்பதாகவும் எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.